டாக்டர் எனக்கு எந்த சைடில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைட் பிரஸ்ட் கொண்டு வரணும். எந்த ரெண்டு சைடுமே ஒன்றா இருக்காது. முகத்தை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நம்ம அதை வெயிட் தூக்க போய் அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ளீட் ஆச்சுன்னா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். வணக்கம், நான் டாக்டர் வெங்கடேஷ். மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. டாக்டர் என்னோட கொழுப்பையே எடுத்து என்னோட மார்பகத்தை பெருசு பண்ண முடியாதா அப்படின்னா டெஃபினட்டாக செய்யலாம். ஃபேட் கிராஃப்டிங் ஃபார் பிரஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபீல் நம்மள ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிற ஃபீல் கிடைக்கவே கிடைக்காது. நான் 34Bலேருந்து 36CO 36DO போகணும் அப்படின்னா இம்ப்ளான்ட் தான் கரெக்டான சாய்ஸ். ஃபேட் கிடையாது. இல்லை டாக்டர் எனக்கு ஒரு சின்ன மினிமல் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம கொழுப்பையே எடுத்து அந்த இடத்துல வைக்கலாம். ரெண்டாவது, அந்த ஃபீல், நம்ம ஃபேட்டுங்கிறது அந்த இம்ப்ளான்ட்டோட ஃபீலை கொண்டே வராது. நம்ம இம்ப்ளான்ட் வச்ச பிறகு அந்த மார்பகத்தை தொட்டு பார்க்குறப்ப அப்படியே ஆல்மோஸ்ட் நார்மல் பிரஸ்ட் மாதிரி இருக்கும். பேறுகாலத்துக்கு பிறகு சில பேருக்கு மார்பகம் தொங்கி போயிடும். ஒன்று மார்பகமே தொங்கி இருக்கலாம், அல்லது அந்த நிப்பிள் ஏரியாலான்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா கரெக்டான இடத்துல இல்லாமல் அது கீழே தொங்கி இருக்கிறதுனாலையும் அந்த மார்பகம் தொங்கி போனதாக இருக்கலாம். இதை பேஷண்ட் அசஸ் பண்ணிவிட்டு வெறும் லிஃப்ட் மட்டும் போதுமா, இல்லை பிரஸ்ட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஒரு ஆகுமெண்டேஷன், அதாவது ஒரு இம்ப்ளான்ட் வைக்கணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும். அது ஒரு பேஷண்ட்டோட ஒரு டாக்டர் பேசி அவங்களோட ஒரு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மார்பக புற்றுநோய்க்கு பிறகு அந்த பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி அந்த இடத்துல ரவுண்டாக ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு நினச்ச காலம்லாம் இருக்குது. அதை செஞ்சுட்டு ஆஹா நம்ம அந்த இடத்துல ஒரு மார்பகத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு எங்களை நாங்களே முதுகில் தட்டி கொடுத்துக்கிட்ட காலமாக இருக்குது. பேஷண்ட்ஸ் டிமாண்ட்ஸ் மாறுது. டாக்டர் எனக்கு எந்த சைடில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைட் பிரஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னு, எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி சிமிட்ரி இருக்கணும். என்னோட நிப்பிள் அண்ட் ஏரியாவில் அந்த முளைப்பகுதியும் நம்ம கரெக்டாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதோட கலர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு பேஷண்ட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக எங்களோட டெக்னிக்ஸ், எங்களோட ரிஃபைன்மெண்ட்ஸ், நாங்கள் போட வேண்டிய முயற்சி எல்லாமே மாறுது. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் நியர் நார்மலாக ஒரு மார்பகம் இல்லைன்னா சில பேருக்கு 2 மார்பகத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த கைனகோமாஸ்டியால என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் சர்ஜரியில் அப்படின்னு கேட்டாங்க. நம்மளே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம உடம்ப 2ஆக பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த 2 சைடுமே ஒன்றா இருக்காது. முகத்தை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிரஸ்ட் எடுத்திங்கன்னா ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளோட கை, கால் எல்லாத்துலேயுமே 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஏசிமெட்ரி அப்படிங்கிறது வரலாம். அதாவது அதை கூட நம்ம ஃபைனலாக நம்ம பக்காவாக 100% ட்ரீட் பண்ண முடியும். இதை தாண்டி வேற என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம்? எல்லாமே ரெக்டிஃபைபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். வி ஆர் ஆல் மைனர் காம்ப்ளிகேஷன்ஸ். கைனகோமாஸ்டியால வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ மேஜர் காம்ப்ளிகேஷன் யூஸ்வலி. அப்புறம் இந்த ப்ரெஷர் கார்மெண்ட்னு ஒன்று சொன்னீங்களே டாக்டர், அது என்னது? ப்ரெஷர் கார்மெண்ட் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு டைட்டான பனியன்னு நினச்சிங்க. அது நம்ம போடுறதுனால நம்மளோட அந்த தோல் இன்னும் சுருங்க ஆரம்பிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம யூஸ்வலாக கொழுப்பு எடுப்போம், மார்பக டிஷ்யூ எடுப்போம், தோல் தானாக சுருங்கிடும் அப்படிங்கிறது. தானாக சுருங்கிறத நம்ம இன்னும் ஈஸியாக ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக அந்த ப்ரெஷர் கார்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் செய்வோம். டாக்டர் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நான் மறுநாளே எல்லா வேலையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், உங்கள் ஆஃபீஸ் வேலையை செய்யலாம். நம்ம ஸ்கூல் போகிறேன், காலேஜ் போகிறேன்னா நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். இல்லை நான் போயிட்டு ஸ்விம்மிங் பண்ண போகிறேன், ஜிம்மில் போய் வெயிட் தூக்க போகிறேன், வேறு ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸில் ஈடுபட போகிறோன்னா அது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு 2 months அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ நம்ம அதை வெயிட் தூக்க போய் அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ளீட் ஆச்சுன்னா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். நான் நடக்கிறேன், நான் சைக்கிள் பண்ண போகிறேன், நான் ஜாப் பண்ணுவேன், எஸ், அதிலலாம் ஒன்றுமே இஷ்யூஸ் கிடையாது. ரொம்ப வெயிட் தூக்குறது, ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் ஈடுபடுறதை மட்டும் நம்ம யூஸ்வலாக ஒரு 2 months அவாய்ட் பண்ணுவோம். ரெண்டாவது, கைனகோமாஸ்டியால பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, வாட் இஸ் டெலிவரபிள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நம்ம ஆசைப்படுறது அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரோட பாடிக்காக இருக்கலாம்,
ஆனால் நான் வந்து அந்த மார்பகம் வந்து ஒரு சர்டன் டைமென்ஷன்லேயும் உங்களோட மற்ற உடம்புகள் வேற ஒரு டைமென்ஷன்லேயும் இருந்ததுன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். லைக் எ லெமன் ஆன் அ மேட்ச்ஸ்டிக். உங்கள் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட மார்பகத்தை டிசைன் பண்ணணும். ரெண்டாவது, யூஸ்வலாக நான் கொஞ்சம் டிஷ்யூவை விட்டுட்டு தான் ஆப்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நிறையா எடுத்துட்டோம்னா அதை கரெக்ட் பண்ணலாம், பட் ஆனால் இட் பிகம்ஸ் எ இஷ்யூ. கொஞ்சமாக எடுத்துட்டோம்னா இல்லை எனக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு இல்லை இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மைனர் கரெக்ஷன் தேவை அப்படின்னா அது லோக்கல் அனஸ்தீசியால பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ சீனியர் கன்சல்டன்ட், என்னோட டியூட்டி என்னன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன டெலிவரபிள் இல்லை உங்கள் மார்பு எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் கரெக்டாக கெஸ் பண்ணி உங்களுக்கு அதை நான் புரிய வைக்கணும். அதை புரிய வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த சர்ஜரியில் ஒரு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது.